ஹாய் குட்டீஸ்! இன்னைக்கு உங்க தாரா அம்மா என்னோட எல்லா குட்டீஸ்க்காகவும் ஒரு குட்டி அழகான ஸ்டோரி, ஜாலியான ஸ்டோரி எடுத்துட்டு வந்திருக்கேன். டைம வேஸ்ட் பண்ணாம சீக்கிரமா நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிடலாமா? முன்னொரு காலத்துல சமேலின்னு ஒரு பொண்ணு இருந்தாளாம். அந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் வாலா. நம்ம எல்லாரும் அப்படித்தானே இருந்தோம். அம்மா சொல்ற பேச்சே கேட்க மாட்டோம்ல. அதே மாதிரி இவளும் அம்மா சொல்ற பேச்சையே கேட்க மாட்டாளாம். வாலுத்தனம் பண்ணிட்டே இருப்பாளாம். ரொம்ப சுட்டியான குழந்தையா. அந்த சமேலிக்கு யாரு ஃப்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி எலியாம். சுண்டெலியாம். அந்த சுண்டெலி பேரு மிஷ்டி. இந்த மிஷ்டியும், சமேலியும் எப்ப பார்த்தாலும் விளையாடிட்டே இருப்பாங்களாம். அவங்க அம்மா திட்டிட்டே இருப்பாங்களாம், "உனக்கு எப்ப பார்த்தாலும் அந்த எலியோடையே விளையாட்டு. படிக்க மாட்டேங்கிற, எனக்கு உதவி பண்ண மாட்டேங்கிற, எப்ப பார்த்தாலும் விளையாடிட்டே இருக்கியே நீ." அப்படின்னு அவங்க அம்மா திட்டிட்டே இருப்பாங்க. அப்பவும் அது சமேலி அத பத்தி கவலைப்படாம மிஷ்டியோடையே விளையாடிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு நாள் அவங்க அம்மா சொன்னாங்களாம், "சமேலி, நீ பின்னாடி இருக்கிற இடத்துக்கு போயி மரக்கட்டையெல்லாம் எடுத்துட்டு வா. நான் சமைக்கணும். சமைச்சா தான் நம்மளுக்கு இன்னைக்கு லஞ்ச். அதனால நீ கட்டை எடுத்துட்டு வர வரைக்கும் என்னால சமைக்க முடியாது. அதனால சீக்கிரமா போய் எடுத்துட்டு வந்துரு" அப்படின்னு சொன்னாளாம். சமையலுக்கு அப்பவே பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சாம். அடடா! அம்மா இன்னும் சமைக்கலையா? சீக்கிரமா நம்ம கட்டைய கொண்டு போய் குடுத்துடலாம். அம்மா இந்த விறக வச்சு அடுப்பு ஏத்தி நமக்கு சமைச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு, குடு குடு குடுன்னு பின்னாடி ஓடி போய் கட்டைய எடுக்கலான்னு பார்த்தா, கட்டையெல்லாம் ஈரமா இருக்காம். இவளுக்கு ஒரே டவுட். மழை வரல. யாரு தண்ணி ஊத்தியிருப்பா? அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தாளாம் சமையல். அப்போ அந்த கட்டை பேச ஆரம்பிச்சுது. "அ நீ என்ன பார்க்குற? நான் ஏன் ஈரமா இருக்கேன்னு தானே பார்க்குற? என்ன என்ன பண்ண சொல்ற? இந்த இந்த புதரெல்லாம் மேல வளர்ந்து போச்சு. சூரிய வெளிச்சமே என் மேல படவே மாட்டேங்குது. அப்புறம் எப்படி நான் ட்ரையா இருப்பேன்? நான் இப்படி ஈரமா தான் இருப்பேன்." அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரே ஷாக். என்னடா இது! ஒரு கட்டை பேசுது அப்படின்னு சமேலி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அந்த புல்கிட்ட கேட்டேன். "ஏம்மா, ஏன் இவ்ளோ பெருசா வளர்ந்திருக்க? ஏன் நீ நிழல் குடுக்குற? இது சன்னுல இது நல்லா ட்ரை ஆனா தானே நாங்க விறகா யூஸ் பண்ண முடியும். நீ இப்படி இதுக்கு மேல நிழல் குடுத்தா, அப்புறம் எப்படி இது ட்ரை ஆகும்? சூரிய வெளிச்சம் எப்படி இதில படும்?" அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அந்த புதர் பேசுச்சாம். "நான் என்ன பண்றது? நானும் இவ்ளோ தூரம் வளரணும் அப்படிலாம் நெனைக்கல. எனக்கு இந்த எனக்கும் தான் சூரிய வெளிச்சம் வரல. இந்த மேகம் என்ன ஃபுல்லா கவர் பண்ணி வச்சுடுது. அதனால எனக்கு சூரிய வெளிச்சமே வரல. நான் என்ன பண்றது? நான் எந்த பக்கம் வெளிச்சம் இருக்கோ, அந்த பக்கம் சாயிறேன். கட்ட பக்கம் தான் வெளிச்சம் இருக்கு. அதான் அந்த பக்கம் சாயிறேன்" அப்படின்னு சொல்லிச்சாம். சரின்னு சமையல் போய் மேகம் கிட்ட கேட்டுச்சான். "ஏன் மேகம், நீ இங்க இவ்ளோ நிழல குடுக்குற? சூரிய வெளிச்சம் படணும்ல?" அப்படின்னு கேட்டுச்ச உடனே மேகம் சொல்லுச்சாம், "நான் என்ன பண்றது? காற்று என்னை இந்த பக்கம் தள்ளி விடுது. நீ காற்றுக்கிட்ட போய் கேளு" சொல்லுச்சு. காற்றுக்கிட்ட போய் கேட்டுச்சாம் செம்மேலி. "நீ ஏன் இந்த பக்கம் மேகத்த தள்ளி தள்ளி விடுற? எனக்கு சூரிய வெளிச்சமே வரமாட்டேங்குது" அப்படின்னு. அதுக்கு அந்த காற்று சொல்லுச்சாம், "பெரிய மாளிகை கட்டியிருக்காங்க இல்லையா? ராஜாவும், ராணியும். அத ரொம்ப உயரத்துல கட்டியிருக்காங்க. அங்க ஒரு கதவு இருக்கு. அந்த கதவ திறந்து விட்டா நான் ஈஸியா அந்த பக்கம் போயிடுவேன். அந்த கதவு தடுக்குது என்ன. அதனால என்னால அந்த பக்கம் போ முடியல" அப்படின்னு. சரின்னு சமையலி போய் ராஜா கிட்ட, "ராஜா, இந்த மாரி ஒரு பிரச்சனை இருக்கு. நீ என்ன சும்மா இருக்கிற?" அப்படின்னோனே, "எனக்கு அத பத்திலாம் ஒண்ணும் தெரியாதுப்பா. அது ராணியோட அறையில இருக்கிற கதவு. நீ ராணிகிட்டயே கேட்டுக்கோ" அப்படின்னு சொன்னாங்க. ராணி ராணி கிட்ட போய், "ராணி, ராணி, இந்த கதவ கொஞ்சம் தொறங்களேன்." "எனக்கு டைம் இல்ல. டைம் இருந்தா நான் கதவ தொறப்பேன்." "அப்படி என்ன வேலை செய்றீங்கன்னா?" "இது பாத்தியா ஒரு கிளி. இந்த கிளி எனக்கு நெறைய கதை சொல்லுது. எல்லா கதையும் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. மர்ம கதையெல்லாம் சொல்லுது. அதனால எனக்கு இத விட்டுட்டு போக மனசே வரல. அது பாட்டுக்கு கதை சொல்லிட்டே இருக்கு. எனக்கு இந்த கதைய கேட்கணும். நான் போய் கதவெல்லாம் போய் தொறக்க மாட்டேன். எனக்கு டைம் இல்ல போ" அப்படி சொல்லிட்டான். அப்புறம் கிளிகிட்ட கேட்டுது, "நீ ஏன் தொடர்ந்து கதை சொல்லிட்டே இருக்க? கொஞ்சம் கேப் குடுக்கலாம்ல? நீ எங்கேருந்து வந்த?" அப்படின்னு கேட்டுச்சாம். அந்த மாதிரியான கிளி சமீல் பார்த்ததே இல்லையாம். கிளினாலே எப்படி இருக்கும்? சிகப்பு மூக்கு இருக்கும்.
பச்சை உடம்பு இருக்கும். ஆனா, இந்த கிளியில எல்லா கலரும் கலந்து மல்டி கலர் கிளி மாரி இருந்ததாம். அப்ப அந்த கிளி சொல்லுச்சாம், "என்னென்ன பண்ண சொல்ற? நான் ஒரு மரத்தின் கிளையில உட்காந்துட்டு இருந்தேன். அந்த கிளை வளைஞ்சு ஒரு அ குளத்தின் மேல வளைஞ்சு இருந்தது. அந்த குளம் வந்து எனக்கு அந்த குளத்தில இருக்கிற குளத்துக்கான ராஜா வந்து என்ன திட்டுறான். இந்த மரத்த நான் வந்து வெள்ளம் ஜாஸ்தி பண்ணி இந்த குளத்த இந்த மரத்தோட கிளைய உடைச்சிருவேன். நீயும் தண்ணீல மூழ்கிடுவ அப்படின்னு என்ன பயமுறுத்துறான். அந்த பயத்துக்காகவே நான் அங்கேருந்து பறந்து வந்துட்டேன். இந்த மாதிரி வந்து உட்காந்துட்டு எல்லாருக்கும் கதை சொல்லுவேன் அப்படி சொல்லிச்சான். அப்புறம் போய் அந்த குளத்துக்கிட்ட கேட்டாளாம். குளத்து ராஜா ஏன் வந்து நீ மரத்த உடைச்சிருவ, கிளைய உடைச்சிருவ அப்படின்னு சொல்ற? அந்த கிளி பயப்படுதுல்ல அப்படின்னு. ஆமா பயப்படுது. ஆனா என்னையும் பயப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் இருக்கே. அந்த ஒரு பெரிய யானை இருக்கு. அந்த யானை வந்து என்னோட தண்ணியெல்லாம் குடிச்சிருமோன்னு எனக்கு ஒரு பயம் இருக்கு. என்ன வற்ற வச்சுடுமோன்னு பயம் இருக்கு. நீ போய் யானை கிட்ட பேசு அப்படி சொல்லிச்சான். அப்புறம் போய் யானை கிட்ட கேட்டாங்க. யானை எதுக்காக நீ வந்து அந்த தண்ணிய குடிச்சிருவேன்னு குளத்துல பயமுறுத்துற? ஐயோ! உனக்கு தெரியுமா? எனக்கு பின்னாடி ஒரு பெரிய பாம்பு ஒண்ணு இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த பாம்பு என்ன கடிச்சிருமோன்னு எனக்கு பயமாவும் இருக்கு. இந்த பாம்பு போகவே மாட்டேங்குது. என் பின்னாடி பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்குது. இந்த பாம்பு கிட்டேருந்து எனக்கு விடுதலை வரணும்னா, நான் போய் குளத்து தண்ணீல குளிச்சுட்டு ஃபுல் தண்ணிய குளிச்சிட போறேன். அப்படின்னு கோவமா வருது அப்படின்னு சொன்னா. பாம்பு கிட்ட "நீ ஏன் இருக்கிற இடத்தெல்லாம் விட்டுட்டு இந்த யானை பின்னாடி வந்து ஒளிஞ்சிருக்க?" அப்படின்னு கேட்டா, நான் என்ன பண்றது? நான் வந்து பசிக்காக ஒரு எலி சாப்பிடணும்னு நெனச்சேன். அந்த எலி வந்து இந்த பாட் எல்லாம் செய்வாங்கல்ல, அவங்க வீட்ல இருக்கு. அந்த எலிய சாப்பிடுறதுக்கு நான் அங்க போனா, அந்த பாட் செய்ற ஆள் வந்து என்ன போட்டு அடிக்கிறான், என்ன கொல்ல பார்க்குறான். அதனால வந்து யானை பின்னாடி ஒளிஞ்சுக்கிறேன். சரி அந்த பாட் செய்றவங்க கிட்ட போய் கேட்டாங்க. "ஏன் நீ வந்து அடிக்கிற?" அப்படின்னா, அவன் அந்த பாட் செய்றவன் சொன்னானா, "இத பாருங்க, நானும் மண்பானை, சட்டி, பானை இதெல்லாம் செய்றேன். எப்ப பார்த்தாலும் இந்த பாம்பு வந்து இதெல்லாம் கீழ தள்ளி விட்டு உடைச்சிடுது. அத தாண்டி எங்க வீட்ல ஒரு குட்டி குழந்தை வேற இருக்கு. அந்த குழந்தைய தீண்டிடுச்சுன்னா நான் என்ன பண்றதுப்பா? அதனால தான் அந்த பாம்ப விடக்கூடாது, அடிச்சிடணும்னு பார்க்குறேன்." அப்படின்னு சொன்னானாம். ஓ! இதுதான் கதையா? அங்க பார்த்தா ஒரு குட்டி எலி இருந்ததாம். எலி, நீ ஏன் வந்து இங்க ஒளிஞ்சுக்கிற?" அப் அப்படின்னு கேட்டானாம். என்ன சாப்பிடறதுக்கு நான் வந்து இந்த வீட்ல இருக்கிறேன்னா, இங்க வந்து அரிசி, நெல் எல்லாம் இருக்கு இவங்க வீட்ல. அது சாப்பிடறதுக்காக இங்க வரேன். என்ன தேடிட்டு அந்த பாம்பு வருது. பாம்பு வந்த உடனே இவர் அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இதுதான் எனக்கு சேஃபான பிளேஸ். அதனால இங்க எனக்கு சாப்பாடும் கிடைக்குது. பாம்பு கிட்ட இருந்து நான் தப்பிச்சுப்பேன். அதனால இங்க ஒளிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். சரி, இப்ப இந்த வீட்டுக்கு நீ எதுக்கு வர? அப்படின்னா. நான் வந்து இங்க இருக்கிற நெல்லு, அரிசிலாம் சாப்பிட வரேன். சரி, பாம்பு கிட்ட கேட்டுச்சாம். "நீ இந்த வீட்டுக்கு எலி வரலன்னா வரமாட்டியா?" "வரமாட்டேன்" அப்படின்னு சொன்னான். அப்ப என்ன பண்ணான்னா, நேரா அவங்க கிச்சனுக்குள்ள போய் சமையலி ஒரு பிடி அரிசி எடுத்துட்டு வந்து அந்த மிஷ்டிங்கிற எலிக்கு குடுத்ததாம். "நீ என்ன பண்ணு, நேரா போய் அந்த பாட்டர் வீட்ல இருக்கிற எலிக்கு போய் இந்த அரிசியெல்லாம் குடுத்துரு. அப்பதான் அந்த எலி அங்கேருந்து போகும். அப்போ அங்க எலி அங்கேருந்து போயிடுச்சுனாலே பாம்பு வராது." அப்படின்னு சொல்லுச்சாம். சரின்னு மிஷ்டி கிடுகிடு கொண்டு போயிட்டு, அந்த எலிக்கு அந்த அரிசியெல்லாம் குடுத்துடுச்சாம். குடுத்த உடனே அந்த எலியும் அங்கேருந்து, இனிமேல் நான் பாட்டர் வீட்டுக்குலாம் போமாட்டேன். நான் வந்து இங்கேயே இருந்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிச்சாம். அப்ப மிஷ்டி சொன்னா அந்த சமேலி சொன்னாளாம், "நீ வந்து எப்போ உன்னோட அரிசி தீர்ந்து போதோ, அப்ப எனக்கு நீ மிஷ்டி கிட்ட சொல்லு. நான் இன்னொரு பிடி அரிசி தரேன்" அப்படின்னு சொன்னாளாம். எலிக்கு ஒரே சந்தோஷமா. பாம்பும் வந்து எலிய காணோமே! இனிமேல்ட்டு அங்கே வரமாட்டேன்னு எலியும் சொல்லிடுச்சு. நம்ம அந்த வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறோம்ன்னு சொல்லிட்டு, வேற ஒரு காட்டுக்கு போயிடுச்சாம். பாம்பு போனதுனால எலிஃபென்ட்டும், யானையும் வந்து நான் இந்த தண்ணியெல்லாம் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, அந்த குளத்தின் ராஜா கிட்ட சொல்லிடுச்சாம். குளத்தின் ராஜாவும் அந்த கிளைக்கிட்ட சொன்னா, "நான் இனிமேல்ட்டு உன்ன வந்து நெறைய தண்ணி ஏத்தி உன்ன உடைக்க மாட்டேன். அந்த கிளிய வர சொல்லுங்க" அப்படின்னு சொன்னா. கிளியும் வந்து, "அப்படியா! எனக்கு வந்து என்னோட வீடே கிடைச்சிருச்சா, நான் அங்கேயே போறேன்னு" சொல்லிட்டு சந்தோஷமா போயிட்டாங்க. அப்போ ராணியும் ஃப்ரீ ஆயிட்டாளாம். சரி நான் போய் கதவ தொறக்கிறேன்னு கதவ தொறந்துட்டாளாம். காற்றும் உள்ள வந்துச்சாம். காற்றும் உள்ள வரும்போது மேகமும் அங்கிருந்து கலைஞ்சு போயிடுச்சாம். மேகம் கலைஞ்சு போனதுக்கு அப்புறம் சூரிய வெளிச்சம் அந்த கட்டை மேல பட்டு,
கட்டையெல்லாம் ட்ரை ஆயிடுச்சாம். அதுக்கப்புறம் அவங்க அம்மாலாம், "இவ்ளோ நேரம் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உன்கிட்ட கட்ட தானே கேட்டேன்" அப்படின்னு. "தோ எடுத்துட்டு வரேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டாளாம் சமையலி. இதுலேருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்? எல்லா ஜீவராசிக்கும் உணவு தேவைப்படுது. அந்த உணவை நம்ம ஜெயின் பீப்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம கோலம் கூட என்ன போடுறோம்? அரிசி மாவுல கோலம் போடுறோம். ஜீவராசிகள் அத சாப்பிடணும்னு இல்லையா? அதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு டெய்லி ஒரு பிடி அரிசியோ, இல்ல நம்மளால முடிஞ்ச சாப்பாடோ யாருக்காவது குடுக்கலாம். இல்ல நம்ம வீட்ல செல்லப்பிராணி ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு குடுக்கலாம். இல்ல ஏதாவது ஒரு கோயிலுக்கு டெய்லி ஒரு பிடி அரிசி எடுத்து வச்சுருங்க. வச்சு அது ஒரு ஒரு கணிசமான அமௌண்ட் வரும்போது, அந்த அரிசிய எடுத்துட்டு போயி கோயில்ல அன்னதானம் செய்றாங்க இல்லையா? அங்க குடுத்துருங்க. அங்க குடுக்கும்போது அன்னதானத்தோட உங்க அரிசியும் சேர்ந்து எல்லாருக்கும் தானமா போகும். ஒரு பிடி அரிசி எத்தன பேரோட வாழ்க்கைய மாத்துச்சு பார்த்தீங்களா? எத்தன விலங்குகள், எத்தன அதனால நம்மளுக்கு எத்தன பாக்கியம் கிடைச்சது இல்லையா? ஸோ, அதனால நம்மளும் டெய்லி ஒரு ஒரு பிடி அரிசி எடுத்து வச்சிடணும். நமக்கு பெருசா ஒண்ணும் அதுல போறதில்ல இல்லையா? ஸோ, ஒரு பிடி அரிசி எடுத்து ஒரு ஒரு பேக் மாரி வச்சு, இல்ல ஒரு டப்பால வச்சு டெய்லி ஒரு ஒரு பிடி எடுத்து வச்சுருங்க. அத அன்னதானத்துக்கு நீங்க டொனேட் பண்ணுங்க. அதனால பல ஜீவராசிகள், ஜ பல மனிதர்களுக்கு சாப்பாட்டுக்காக கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடும் கிடைக்கும். நம்ம பிறருக்கு சாப்பாடு போட்ட புண்ணியமும் நம்மளுக்கும் கிடைக்கும். இத டெய்லியே நம்ம பழக்கத்துல வச்சுக்கணும். டெய்லி ஒரு பிடி அரிசி எடுத்து போட்டு வச்சு, அந்த பேக்க கொண்டு போய் மாசம் ஒரு முறை யாருக்காவது தானமா வடிச்சு கூட நீங்க குடுக்கலாம்.